ரசம் வைக்கலான்னு பார்த்தோம்னா வீட்ல புளியும் இல்ல வரமிளகாயும் இல்ல. எப்படி ரசம் வைக்கிறது? இந்த ஆள் வேற ரசம் வைக்கலனா வாழு வாழுன்னு வந்து கத்துவாப்லையே. ஐடியா. மணியாத்தா வீட்ல மரம் இருக்குது. புளியாம்பழம் ஆல்ரெடி நிறைய தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுல போய் 4 இனுக்கு பறிச்சுட்டு வந்தா அவளுக்கு எனக்கு தெரியவா போகுது. போய் பறிச்சுட்டு வந்துருவோம். அப்புறம் நம்ம குப்பாக்கா வீட்ல வரமிளகாயை காய வச்சுட்டு இருந்தாங்க. சரி 2 வரமிளகாயும் எடுத்துட்டு வந்துருவோம். யாரு வந்து நம்மளை கேட்க போறான்? ஏ குஷ்பக்கா, குஷ்பக்கா. ஐயோ, இவ வேற கூப்பிடுறாளா? இவளை சமாளிச்சுட்டு போகணுமே. சொல்லுங்க பாத்தா. ஏக்கா, உன்ற வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிற. நீ எங்க போயிட்டு இருக்கிற? அடி இல்லடி, வீட்ல புளி தீந்து போச்சு. சரின்னு கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு போறேன். ஏடி? அப்படியாக்கா? சரி வா, நம்ம 2 பேருமே கடைக்கு போலாம். இவ வேற விட மாட்டா போலயே. ஏக்கா, என்ன பேசிக்கிட்டே இருக்கிற என்னவோ? அடி இல்லடி, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. எதுக்கு 2 பேரும் போயிட்டு? நீ வீட்ல உட்காரு. இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். நீ அப்படி போயிட்டு இப்படி எல்லாம் வர வேண்டாம். நானும் வர. வாக்கா போலாம். வாக்கா, வாய் கொஞ்சம் மூடு. கொசு கிசு உள்ள வேற போகுது. நம்ம உழப்பு தெரிஞ்சா சிரிப்பா சிரிச்சிருவாளே. சரி வா போலாம். ஏக்கா, இது மணியக்கா வீடு தானே? இங்க என்ன அக்கா கூட்டிட்டு வந்துக்கிற நீ? முப்பாத்தா, வாயை வச்சுட்டு கொஞ்சம் கம்மனி இருடி. மெதுவா பேசு. ஏக்கா, என்னோட தொண்டையே காலத்து தொண்டைதா. எதுக்கு மெதுவா பேசணும்? மணியக்கா இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கியா? முப்பாத்தா, வாயை கொஞ்சம் மூடி. ஏக்கா, என்ன திருடியாட்ட மெதுவா பேச சொல்ற? நான் எதுக்கு மெதுவா பேசணும்? முப்பாத்தா, இங்க வா, காதை கொஞ்சம் கொடு. முப்பாத்தா, வீட்ல புளி தீந்து போச்சு. அதான் மணியக்கா வீட்ல மரத்துல வச்சுட்டு போலான்னு வந்தேன். அவ திண்ணையிலேயே போட்டு வச்சிருக்கா. நைஸா 2 எடுத்துட்டு போயிடலாம். சத்தம் போட்டு பேசி காட்டி கொடுத்துறாதீ. ஏக்கா, புளி திருட தான் வந்தியா? அதுக்கு 4 பேர் துணைக்கு வந்திருக்கிற. கத்தாதடி, 2 புளி எடுத்துட்டு போயிடலாம். சரியா? நீ வேறக்கா, எதுக்கு நமக்கு இந்த திருட்டு புத்தி? கடையில போய் கேட்டோம்னா கொடுக்க போறாங்க. முப்பாத்தா, கடையில வாங்கி செய்யலாம் எனக்கு தெரியாதா? மணியக்கா மரத்து புளி நல்லா உரப்பா இருக்கும். 2 இனுக்கு ஆஞ்சிட்டு போய் ரசம் வச்சுன்னு வைய, அதோட டேஸ்ட் சும்மா அள்ளும். அதனாலதான் 2 பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். அவன் நம்ம நேரமும் என்னவோ திண்ணையிலேயே கொட்டி வச்சிருக்கிறா. எடுத்துட்டு போயிடலாண்டி. நிஜமாவாக்கா? அவன் மரத்து புளி அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாடி, சத்தம் போடாத. நான் 2 நீ 2 எடுத்துட்டு போயிடலாம். சரியா? யார் வேணும் உங்களுக்கு? ரொம்ப நேரமா இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏக்கா, யாருக்கு இது உள்ள நல்ல கருகருன்னு கரடி குடி மாதிரி இருக்குது? முப்பாத்தா, மணியத்தா இருக்கறாள்ல, அவளோட பேத்தி. குட்டி பாப்பா, செல்ல குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அதெல்லாம் விடுங்க. நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? ஏக்கா, என்ன வேஸ் பேசுதுன்னு பாருக்கா. உன்ற ஜம்பமெல்லாம் இங்க பலிக்காது போல. கொஞ்சம் கம்மனி அடி முப்பாத்தா. குட்டி பாப்பா, நானே உங்க பாட்டியோட ஃப்ரெண்டு. சும்மா உங்க பாட்டியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க பாட்டி தோட்டத்துக்கு போயிருக்காங்க. நீங்க பார்க்கணும்னா சாயங்காலமா வாங்க. ஓ அப்படியா? சரி பாப்பா, நாங்க போயிட்டு அப்புறமே வரோம். நீங்க வீட்டுக்குள்ள போங்க. நீங்க முத போங்க, அப்புறம் நான் வீட்டுக்குள்ள போய்க்கிறேன். இடுவட்ட கழுத என்ன பேச்சு பேசுது பாருங்க பார்த்தா. ஏக்கா, இத்தனூண்டு இருந்துட்டு இந்த பேச்சு பேசுதே. நாமளும் தான் பெத்து வச்சிருக்கோமே தண்டத்துக்கு. ஏன் பாப்பா இப்படி பேசுறீங்க? பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. யாரு பெரியவங்க? எங்க வீட்டு புளிய மரத்தையே ரொம்ப நேரமா ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க பெரியவங்களா? ஏக்கா, நம்ம வீட்டுக்கு போறது நமக்கு நல்லது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தோம், இவ நம்மள திருடின்னு சொன்னாலும் சொல்லிடுவா. முப்பாத்தா, இது வாடி உலக்கமா இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்குதுன்னு. நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி எல்லாம் பேசுமாடி. திருட வந்தாலே கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு காப்பி கொடுக்குறாளுங்க நம்ம பிள்ளைங்க. இந்த புள்ள பாரு எவ்வளவு விவரமா இருக்குது. ஏமா, இவ்வளவு பெரிய மரம் இருந்தா பார்க்க மாட்டாங்களா? பாரு எவ்வளவு புளிய மரம் தொங்குதுன்னு. அதான் பார்த்துட்டு வந்தோம். நாங்க எதுக்கு உங்க வீட்டு புளிய மரத்தை பார்க்க போறோம்? அந்த திருடுற புத்திலாம் எங்ககிட்ட கிடையாது. பொய் சொல்லாதீங்க. நீங்க எங்க வீட்டு புளிய மரத்துல இருக்கிற புளிய மரத்தை எடுக்கலாம் தானே வந்தீங்க? முப்பத்தா, குட்டி கழுத கண்டுபிடிச்சிட்டடி. ஏக்கா, வந்திருக்கா போயிடலாம் நைஸா. இந்த பிள்ளை ஊரை கூட்டினாலும் கூட்டிடுவா போல. தங்கல்ல, இப்படிலாம் பேசக்கூடாது. ஐயோ, நீங்க சிரிக்காதீங்க, ரொம்ப பயமா இருக்கு. குஷ்பக்கா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த அவ்வளவுதான், இந்த புள்ள உன்னை வறுத்தெடுத்துரும். முப்பாத்தா, நம்ம புளிய கடையிலேயே வாங்கிக்கலாம். வாடி போலாம். இருக்கா, இந்த புள்ளைய 2 கொஞ்சம் கொஞ்சிட்டு வர. புச்சு குட்டி, அழகு குட்டி, கருவாச்சி. நான் ஒன்னும் கருவாச்சி இல்ல. நான் கருவாச்சினா நீங்களும் கருவாச்சி தான். ஐயோ, கோவத்தை பாரு. நீ
ஏய் லூசாடி நீ. ஏக்கா இந்த புள்ள விவரமா இருக்குதுக்கா, என்ன அழகா பேசுது. என்ற வீட்டுக்கு மருமகளா வந்தா பத்திரமா பாத்துக்குவனாக்கு. ஏ லூசு முப்பாத்தா, அதுக்கு இப்ப தாண்டி 3 வயசு ஆகுதே. இல்லக்கா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இப்படிதான் விவரமா பேசுவனா. அதனாலதான் என்ன மாதிரியே இருக்குல்ல, ஆசையா இருக்குக்கா, அதுக்குதான் கொஞ்சிட்டு இருந்தேன். முப்பாத்தா கொஞ்சத்தோட நின்னுக்கலாண்டி, கிளம்பு வண்டி. தங்கம் நாங்க போயிட்டு வரோம், உங்க பாட்டி வந்தா சொல்லிருங்க. ஐயோ முதல்ல கிளம்புங்க, நான் வீட்டுக்குள்ள போய் டிவி பார்க்கணும். நீங்களாம் நிக்கிறீங்க, நான் வீட்டுக்குள்ள போகாமையே நிக்கிறேன். ஏக்கா இந்த புள்ள பொழைச்சுக்கும்க்கா, இந்த புள்ள நம்மளையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுரும் போல. வாக்கா போலாம், இந்த காலனில நம்மள மிஞ்சவும் ஒருத்தி வந்துட்டா. என் வீட்லயும் தான் இருக்குதே, நான் பெத்த 2. எப்ப பாரு வீட்டுக்குள்ள தின்னுட்டு டிவியே தான் பாக்குது. ஒரு வடகம் காய போட்டா கூட காக்காட்டு இருந்து வடகத்தை காப்பாத்த மாட்டேங்குது. மணியம்மா பாருடி, சின்ன புள்ள, ஒரு 3 வயசு புள்ளையிலவே புளிய மரத்தையே விட்டுட்டு போயிருக்கான். அந்த புள்ளையும் கண்ணு கருத்துமா பாக்குது. என்ன பேச்சு பேசுது, கடைசி வரைக்கும் புளி எடுக்க வரல. வா நம்ம கடையிலேயே போய் புளிய வாங்குவோம். ஏக்கா உன் வீட்ல வரமிளகாயும் தீந்து போச்சா? ஏனி முப்பத்தா எப்படி கண்டுபிடிச்ச? குப்பாக்கா வீட்டுக்கிட்ட வரமிளகா காஞ்சிக்கிட்டு இருக்குதுல்ல, இது எடுக்கத்தானே நீ வந்திருக்கிற? ஆமாண்டி, கொஞ்சோண்டு எடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஏக்கா நீ திருட போறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன் கூட வந்திருக்கவே மாட்டேன். ஏக்கா இப்படி பண்ற? ஏடி நான் என்ன உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறேன்? நான் வடி சிவனேன்னு வந்துட்டு இருந்தேன். நீதான் நானும் வரேன்னு அடம் பிடிச்சு வந்தேன். உன்னை கூட வீட்ல தான் உட்கார சொன்னேன், கேட்டியன்ற பேச்ச இப்ப என்னமோ இந்த சலிப்பு வச்சுக்கிற. ஏக்கா மெதுவா பேசு, குப்பக்கா வந்துட போறாங்க. என்ன குஷ்பு, இங்க என்ன இந்த பக்கமா வந்திருக்கீங்க? ஏக்கா குப்பக்கா வந்துட்டாங்க போல, மெதுவா பேசுக்கா. குப்பக்கா என்ன எப்படி இருக்கற? ரொம்ப நாள் ஆச்சு, வீட் பக்கம் ஒரு ஆளே காணுமே. ஐயோ குஷ்பக்கா, என்ற வீட்ல வேலையே தீர மாட்டேங்குது, அதான் அந்த பக்கம் வரல. உமா நெடுவாளி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உன்னை தான் அந்த பக்கம் ஆள காணோம். உன்ற ஆடெல்லாம் எடுத்துட்டு வரதில்லையா நீ? எங்கக்கா என்ற ஊருசா ஆட்டுக்குடி எல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டாரு, வேற வேலையும் இல்ல, அதான் சும்மா வீட்லயே இருக்கிறேன். சரி சரி சரி, சும்மா இந்த பக்கம் வந்தோம். வரமிளகா எவ்வளோ? இவ்வளோ வாங்கி காய வச்சிருக்கிற? வரமிளகா சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, 1 கிலோ 400 ரூபாயாமா. காரம் சும்மா செமையா இருக்குமாமா அப்படின்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? நானும் எங்க வீட்டு வரமிளகா தீந்து போச்சு, கடையில வாங்கணும் தான். 2 கூடு காரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்து கூடு, நான் சொல்றேன். வரமிளகாய கடை வாங்கத்தான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாளுங்க. ஏக்கா குஷ்பகாக்கு மட்டும் இல்ல, மிளகாய் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு 2 கொடுங்க. வீட்ல செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா எனக்கு 1 கிலோ வாங்கிக்கிறேன். இவளுங்க அடங்க மாட்டாளுங்க போலயே, இவங்க சமாளிக்கிற விதமா சமாளிச்சாதான் சரியா வரும். அட குப்பாக்கா என்ன மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கிற? ஐயா நீ வேறக்கா, வரமிளகா காய வச்சு எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்கன்னு மந்திரிச்சு வச்சிருக்கிற. வரமிளகா வெளியாளுங்க சாப்பிட்டாங்கன்னா வயித்தால போயிடும். என்னது வயித்தால போயிருமா? அட ஆமாக்கா, இந்த வரமிளகாய் காய வச்சோம்னா சில கொள்ளிக்கடை பிடிச்சவளுங்க வரமிளகாய் திருட வந்துடுறாளுங்க. அதான் போய் மிளகாய் அரைச்சு வச்சு சாமிக்கு மந்திரிச்சு வந்திருக்கேன். வரமிளகாய யாருக்கும் கொடுக்க கூடாது, யாராவது எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு பேதி ஆகும். ஐயோ வேணாமா, எங்களுக்கு வரமிளகாவே வேண்டாம், நாங்க வீட்டுக்கே போறோம். ஆமா ஆமா, ஏற்கனவே எனக்கு வயித்தால தான் போய்கிட்டு இருக்குது, இதுல வேற இந்த வரமிளகாய் வேற வாங்கி சாப்பிடணுமா? எனக்கும் வேண்டாம். அடுத்த டைம் சந்தைக்கு போனா உங்களுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எனக்கு வீட்டுக்குள்ள நிறைய வேலை இருக்குது. சரி குப்பாக்கா, நல்ல வேலை சொன்னேன், இல்லனா அவ்வளவுதான். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. முப்பாத்தா நல்ல வேலைடி, கிரேட் எஸ்கேப். என்ன எஸ்கேப்? நீ சும்மா இருக்காம வீடு வீடா வந்து திருட வந்திருக்கக்கா. உன் கூட சேர்ந்து நானே எதையாவது திருடிட்டு போயிருந்தேனா என்ன ஆகுறது? பேதியெல்லாம் ஆச்சுன்னா என் உடம்பு தாங்குமா? நீயாவது கொஞ்சம் குண்டா இருக்கிற, தாங்கிக்குவ, என்னால முடியுமா? அடி பாவி, உன்னை என்ன நான் கையை பிடிச்சி இழுத்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? வாடி வீட்டுக்கு போலாம், உன்னை போய் கூட்டிட்டு வந்த பாரு, அதான் எனக்கு பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. திருட போனாலும் ஒரு மகராசி வேணும்னு சும்மாவா சொல்றாங்க? நம்ம 2 பேத்துக்குமே அந்த மகராசி இல்ல. ஏய் போய் கதைக்கு ஒன்றும் ஆகல, உன்ற வீட்ல இருந்து வரமிளகாயும் புளியும் கொஞ்சம் கொடு, ரசத்தை வச்சு கொடுக்கலனா என்ற ஒரு தேவையெல்லாம் வந்து பேசுவாப்ல. ஏக்கா
மோசமா போயிரும் போயே. வாய் தலை ஊத்துனா நம்ம உடம்பு தாங்காதுக்கா. ச்சே, திருட கூட நமக்கு சரியா தெரியலடி. என்னடி வாழ்க்கை இது? ஏக்கா, இந்த திருடுறதுல கேவலமான ஒரு புத்தி. பேசாட்டுல போய் தண்ணி ஊத்தி கரைச்சு குடிச்சிட்டு படுத்துடலாக்கா. அப்படி திருடிட்டு வந்து ரசம் வச்சு குடிக்காட்டிதான் என்ன? கரெக்ட் தாண்டி, யோசிக்க வேண்டிய விஷயம். சரிக்கா, நான் வீட்டுக்கு போறேன். ரொம்ப டயர்டா இருக்கிறேன். அலைஞ்சு திரிஞ்சு போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு காப்பி போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ச்சே, திருட போயும் திருட்டு வேலை ஒழுங்கா பார்க்க தெரியல. இந்த முப்பாத்தா வர வர 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளாயிட்டு இருக்கிறா போலயே. நம்மனால ஒரு மிளகாயை கூட திருட முடியலையே. நாம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? குஷ்பு, நீ ரொம்ப மோசம். அஞ்சு பாத்தியா நம்ம பொண்டாட்டிங்களா? வீடு செலவுக்குன்னு ஒரு காசை வாங்கிக்கிறாளுங்க. காசை பூரா பதுக்கிட்டு திருடிட்டு வந்து சமைக்கிறாளுங்க. இதை வேற நாமளும் தின்னுட்டு இருக்கிறோம். அண்ணா, பொண்டாட்டிங்க இவ்வளோ மோசமா இறங்குவாளுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. இவளுங்க சரியான திருட்டு மூதேவிகளா இருக்கிறாளுங்க அண்ணா. யோ, என்ற பொண்டாட்டி திருடின்னு எனக்கு எப்பவோ தெரியும். உனக்கு இப்பதான் தெரியுது. ச்சே, இந்த பொம்பளைங்க வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுங்க அண்ணா. யோ பஞ்சு, இவளுங்க கிட்ட கொஞ்சம் நம்ம உஷாராவே தான் இருக்கணும். அண்ணா, என்ற பொண்டாட்டிக்கு அவளெல்லாம் கூறு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேண்ணா. கடைசியில அவ எல்லாத்துக்கும் மேல இருப்பா போலயே. யாரு? ஒன்றரை பொண்டாட்டிக்கு கூறு இல்லையா? ஒன்றரை பொண்டாட்டி அடிச்ச அடியில இன்னும் ஒரு சைடு காது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒன்றரை பொண்டாட்டிகளை நீ சாதாரணமா நினைக்கிற. அண்ணா, ஒரு டைம் அடி வாங்கினதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்களே, நான் எத்தனை டைம் அடி வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? யோ, இதெல்லாம் ஒரு பெருமை. உனக்கு சிரிப்பு வேற வருது. முதல்ல உன்னை சரி பண்ணணும்யா. உன்னை சரி பண்ணாலே எல்லாம் சரியா இருக்கும். ரொம்ப புகழ்றீங்க அண்ணா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். யோ, இவளுங்க எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதியா. நம்ம வேற எதையாவது சாப்பிட்டு பேதியாச்சுன்னா நம்ம உடம்பு தாங்காது. நானாவது பரவாயில்ல. நீ எல்லாம் பேதி ஆனைனா 5 பைசா பிரயோஜனப்பட மாட்டேன். கேவலமா இருப்ப. யோ, உன்னத்தையா சொல்லிட்டு இருக்கிறேன். என்னே இந்த சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கிற? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் ஃபீலே பண்ண மாட்டேன். நீ எல்லாம் உன்ற பொண்டாட்டி கட்டிட்டு வரும்போதே ஃபீல் பண்ணல. இனிமே ஃபீல் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? மக்களே, எவ்வளோ காசு இந்த பொம்பளைங்க கிட்ட கொடுத்தாலோ மாச கடைசியில பத்தலன்னு தான் சொல்றாளுங்க. அப்படி என்னதான் செலவு பண்றாளுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பத்தல 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 இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நல்லா சொல்றாளுங்க. உங்க வீட்லயே இந்த பிரச்சனை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.